2021 ஏப்ரல் மாதத்தில் நான் இதை கண்டுபிடிச்சேன். அப்பேலேருந்து நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவர் அதை நிறுத்த மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறேன், அவங்க அதை கண்டுக்கல. அவங்க அப்பா அம்மாவே கூட இல்லை, அவரை அனுப்பி வச்சுட்டாங்க. இல்லை, அது அவர் ஊர் முழுக்க. ஆனால் வெளியில் வந்து என் மாமா மாதிரி உண்டாங்க இவங்க தானே அப்புறம் மாறு தட்டிக்கிறாங்க. அப்போ அவங்க தானே சொல்லணும். நான் போய் சொன்ன இடத்துல நாளைக்கு அவங்க அதை கேட்கல. அவர் வந்து சைக்கோத்தனமாக மென்டல் தனமாக நடந்துக்கிட்டாரு என்னை நாளைக்கு. அதெல்லாம் இருக்குதுங்க. எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. பக்கத்துலேயே ஃப்ரேம்லேயே வைங்க, நான் பேப்பர் டாக்குமெண்ட் தரேன். அந்த கோர்ட் டாக்குமெண்ட்டில் அது நான் திட்டணும்னா நானே திட்டுவேன். ஆனால் அந்த அம்மா அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளார். அவர் வந்து சைக்கோத்தனமாக நடந்து கொள்வார். அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி அவங்களோட இதில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க டைவர்ஸ் நோட்டீஸில். அதுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் கடுமையான ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த மாதிரியான சமயங்களில் என்னை கடுமையாக அடித்து என்னை துன்புறுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்குனார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. இது நாளைக்கு தொடர்ச்சியாக நாளைக்கு பல முறை அவருக்கு எனக்கு பொய்யான சத்தியங்களை செய்து கொடுத்து நாளைக்கு நான் இந்த நடிகையோடு இருக்க தொடர்பை விட்டுறேன்னு என்ற பொய் சத்தியம் பண்ணார். ஆனால் அதை செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நாளைக்கு ஒரு பாயிண்ட்டு, இது ஊடக விவாதங்கள்லையோ நியூஸ்லேயோ இது வெளியில் வரக்கூடாது அப்படின்னு அவங்க அதை பண்ணியிருக்காங்க. பட் சட்டப்படி அப்படி இதை வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல் கிடையாது. ஏன்னா இது ஒன்ஸ் உங்கள் 4 செவத்துக்குள்ளார இருக்கிற வரைக்கும் ஓகே. நீங்கள் பப்ளிக் ஃபோரத்துக்கு கொண்டுட்டு வந்து கோர்ட் டாக்குமெண்ட் ஆனதுக்கப்புறம் அதை யாரும் விவாதிக்கக்கூடாது அப்படிங்கிற தடையை நாளைக்கு நீங்கள் வேணால் சொல்லாமல் தவிர சட்டப்பூர்வமாக அது நாளைக்கு செல்லுபடி ஆகாது. அதனால தான் இப்போ எல்லா நியூஸ் மீடியாலையும் போடுறாங்க.